ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்கறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? சரி, இப்போ நம்ம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 2 அதாவது தேர்ஸ்டே நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3யோட ஃபைனல் பார்ட்டுமே இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அதுவும் ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால இன்னும் யாரும் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோடுமே வீக்லி எவ்ரி தேர்ஸ்டே நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் எதிர்பார்க்க முடியும். ஸோ முக்கியமாக இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியுமே ஒரு சூப்பரான அனிமி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து இந்த வருஷம் ஜனவரி மந்த்க்கான ஸ்கெடியூல நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியோட சீசன் 3க்கான ஃபைனல் கோருமே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. அதுவும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியுமே எண்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ இது வரைக்கும் வந்த எல்லா எபிசோடுமே நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு அண்டர்ரேட்டட் அனிமே சொல்லலாம். சோ யாருக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் காமெடியான ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் இந்த ஏப்ரல் மந்த்க்கான ஸ்கெடியூல இப்போ ஒரு நியூ அனிமியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரேல் என்கிற அனிமி தான். ஸோ இது வந்து ஏப்ரல் 4 நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி எவ்ரி சாட்டர்டே நீங்க அடுத்த எபிசோடுமே நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ யாருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. என்ன பறந்து வந்துச்சு என்னன்னு தெரியல, ஆனா அது நம்மள கொல்லக்கூடியது. சரி, இதுக்கு அடுத்து அண்ட் அப்சர்வேஷன் லுக் ஆஃப் மை ஃபியான்சி என்கிற ஒரு பெரிய நேம் இருக்கிற ஒரு ரோம்-காம் அனிமியுமே இந்த ஏப்ரல் மந்த் தான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அனிமியை ஏப்ரல் 24 நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே கொண்டு வரப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்க போகுது அனிமே. இதுக்கு அடுத்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல நம்ம ஒன் பீஸ் மற்றும் கண்டர் கண்டர் அனிமியை திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது நியூ எபிசோடில் ஏற்கனவே டெலிகாஸ்ட் பண்ண எபிசோட் தான் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுவும் எந்த நேரத்தில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க நண்பா. ஸோ அந்த டைம்ல யாரு பார்ப்பாங்கன்னே தெரியல. ஸோ யாரும் புதுசா பார்க்கணும்னா கூட அந்த டைம்ல கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஸோ இதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நைட்டு 10 மணிக்கோ அல்லது 11 மணிக்கு திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணாவது சில பேர் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம டிராகன் பால் சூப்பர் அனிமியுமே நைட்டு 9:30க்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சோனி சேனல்ல கூட நைட்டு 9 மணிக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சீசன் 3யுமே டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஏப்ரல் 11 ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமா இந்த சீசன் 3 ஏற்கனவே நம்ம கிரன்ச்சிரோல் சைடுல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஆனா முக்கியமா முதல் 2 சீசனோட அனிமேஷனோட இந்த சீசன் 3யோட அனிமேஷன் ரொம்ப மட்டமா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி, இதுக்கப்புறமா நம்ம அனிமன் இந்தியா யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பா கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ அந்த அனிமியை ஏற்கனவே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மறுபடியுமே அனிமன் அவங்களுமே திருப்பி ரீடப் பண்ணி கொண்டு வர போறாங்க. ஸோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமி தான். ஸோ இனிமே தான் அவங்க டப்பிங் வேலையிலாம ஸ்டார்ட் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுமே எப்படி டப் பண்றாங்கன்னு. ஸோ அப்படி இவங்க டப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனிமன் இந்தியா யூடியூப் சேனல்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அப்பதான் அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய அனிமி தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ கூட நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ப ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ அதையுமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதோட முக்கியமா இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமியை ஏற்கனவே நம்ம சோனியா சேனல் கூட ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து ரொம்ப சுமாரா தான் அவங்களுமே டப் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ எதுக்கு இதை இன்னொருக்கா ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது அனிமியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கு. நொட்டுவாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு வழியா நம்ம ஒன் பீஸ் எல்பா ஆர்க்கோட முதலாவது எபிசோட கிரன்ச்சிரோல் சைடுல இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. சோ முக்கியமா இது தமிழ் டப்லயுமே ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னா நினைக்கிறேன் 3 or 4 வீக்ஸ் அப்புறமா தமிழ் டப்ல கொண்டு வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. சோ இப்போ கூட எக்கட் ஆர்க்கோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன அந்த டப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ இனியாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் இல்லாமல் பண்ணாங்களோ அதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இனி வர எபிசோட டப் பண்ணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா அதுவுமே என்ன பண்ண போறாங்கன்னு. இதுக்கடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப்புமே நம்ம ஜியோ காஸ்டாலுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசன் 8ஓட இந்த அனிமியுமே என் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் சோதலான்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் ஒன்றுமே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஹீரோ அகாடமி அனிமிக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன்றுமே இந்த வருஷம் மே மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 2 கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ முக்கியமாக அது வந்து
தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அந்த எபிசோடுக்கான ஒரு கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமோட சீசன் 3யோட கோர் பண்ணுமே இந்த வருஷம் ஜனவரி மந்தில் ஷெட்யூல் பண்ணி இப்போ அதுக்கான எல்லா எபிசோடுமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல இன்னுமே ஒரு 2-3 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த சீசன் 3யுமே முடியுது. ஸோ இதுக்கப்புறமா கோர் 2 சீசன் 4 கொண்டு வரப்படுறாங்க நண்பா. ஸோ அது வந்து 2024 ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ இவங்களுமே அனிமேஷன் குவாலிட்டியை பெட்டராக கொடுக்கறதுக்காண்டி அடுத்த வருஷம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு முக்கியமான அனிமி லிஸ்ட்டை கண்டிப்பாக இந்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் அனிமியோட சீசன் 4மே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சீசன் 4 இந்த வருஷம் அக்டோபர் மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 4க்கான ட்ரெய்லரையுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இந்த அனிமையுமே தமிழப்பில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் இப்போதைக்கு அதுக்கான எந்த விதமான ஒர்க் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல. அடுத்து நம்ம ஃப்ரைரன் அனிமோட சீசன் 3 2024 அக்டோபர் மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன 10 எபிசோட் தான் அந்த சீசன் 2லையுமே இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா இந்த சீசன் 3யுமே எப்படி இருக்காண்டு. சரி, போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. டிங்.